ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஎன்டி மீடியா. நமக்கு தெரியும், இப்போ நாளுக்கு நாளாக பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குது. இதனால் நம்மள பல பேர் கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் கார் கம்பெனிக்காரங்க நம்மளை அப்படி விட்டுறதா இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்பொழுது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு புதுசாக எலக்ட்ரிக் கார்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் 2020 இந்தியாவில் லான்ச் ஆகியிருக்கக்கூடிய டாப் 5 எலக்ட்ரிக் கார்ஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். 5வது இடத்துல மாருதி சுசுகி வேகனார் EV. இந்தியாவிலே அதிக அளவில் கார் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரே கம்பெனி மாருதி சுசுகி. இந்த கம்பெனி அறிமுகப்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் கார் தான் மாருதி சுசுகி வேகனார் EV. இந்த காரில் சிங்கிள் சார்ஜில் 200 கிலோமீட்டர் வரை ட்ராவல் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்லேருந்து 120 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. மேலும் இதில் AC ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம், DC ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம் அப்படிங்கிற 2 சார்ஜிங் மெத்தட்ஸ் இருக்குது. AC ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டத்தில் 7 ஹவர்ஸில் உங்கள் பேட்டரி ஃபில் ஆகிரும். DC சார்ஜிங் சிஸ்டமில் 80% வரை 1 ஹவர்லேயே சார்ஜ் ஆகிரும். இந்த காரோட ரேட்டு 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரை இருக்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2020 வருஷம் மார்ச் மாதம் இந்த காரை லான்ச் பண்ண போகிறாங்க. 4வது இடத்துல யூனிட்டி 1. இது ஒரு ஹைடெக் எலக்ட்ரிக் கார். ஸ்வீடிஷ் மேனுஃபேக்சர் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ப்ராக்டிஸுக்காக 2 சீட்டு உள்ள எலக்ட்ரிக் காரை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போது 5 சீட் உள்ள எலக்ட்ரிக் காரை இந்தியாவிலே அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த கார் சிங்கிள் சார்ஜில் 200 கிலோமீட்டர் வரை ட்ராவல் பண்ணலாம். இந்த காரோட பேட்டரி பேக்கேஜ் 20 kW/h. இந்த கார்லையும் AC அண்ட் DC ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. AC சார்ஜிங்கில் 4 ஹவர்ஸில் பேட்டரி ஃபில் ஆகிரும். DC சார்ஜிங்கில் 30 மினிட்ஸில் பேட்டரி ஃபில் ஆகிரும். இந்த காரோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7,14,000. 3வது இடத்துல JN Neo. JN மோட்டார்ஸும் டாடா மோட்டார்ஸும் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து உருவாக்கக்கூடிய எலக்ட்ரிக் கார் தான் JN Neo. இந்த காரோட பாடி பார்ட்ஸை டாடா மோட்டார்ஸும் பேட்டரி பார்ட்ஸை JN மோட்டார்ஸும் உருவாக்குறாங்க. இந்த காரோட டோட்டல் வெயிட் 800 கிலோகிராம். இந்த காரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம். இந்த காரை இவங்க கமர்ஷியல் யூஸுக்காக அறிமுகப்படுத்தலை. டாக்ஸி சர்வீஸ், ஓலா சர்வீஸ் அதுக்காக தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. 2வது இடத்துல பஜாஜ் குயிட் EV. 2019 பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிளை லான்ச் பண்ணதுக்கப்புறமா பஜாஜ் கம்பெனி அறிமுகப்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் கார் தான் பஜாஜ் குயிட் EV. இந்த காரில் சிங்கிள் சார்ஜில் 100 கிலோமீட்டர் வரை ட்ராவல் பண்ணலாம். இந்த காரோட டோட்டல் ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்லேருந்து 70 km/h. இந்த காரோட டோட்டல் ப்ரைஸ் 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம். இந்த காரோட பேட்டரி கெப்பாசிட்டி 12 kW/h. முதல் இடத்துல பவுஜான் E100. MG மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் 2 சீட் உள்ள எலக்ட்ரிக்கல் காரை அறிமுகப்படுத்தி நம்ம இந்திய ரோட்லேயே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காரில் ஆட்டோமேட்டிக் பெடிஸ்ட்ரியன் வார்னிங் ஸ்விட்ச், இன்டெலிஜென்ட் லாக் ஃபங்க்ஷன் அண்ட் சார்ஜிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற எலக்ட்ரிக் கார்களை விட இந்த காரில் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டச் பேட் கண்ட்ரோலர், எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங், கீலெஸ் என்ட்ரி, சேஃப்டிக்காக ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கார் சிங்கிள் சார்ஜில் 200 கிலோமீட்டர் வரை ட்ராவல் பண்ணலாம். இந்த காரோட டாப் ஸ்பீடு 100 km/h. இந்த காரோட ப்ரைஸ் 4.5 lakhs. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.